பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன்ல நம்ம ஜாக் ஸ்பேரோ எப்பவுமே அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கும் போது கேப்டன் ஜாக் ஸ்பேரோ அப்படின்னு தான் சொல்லுவாரு. நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. நான் யாரு? கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. கேப்டன் ஜாக் ஸ்பேரோன்னு சரியா சொல்லுங்க. உன்னை நீ எப்படி அறிமுகப்படுத்திக்கிற? இந்த கப்பலோட கேப்டன் ஜாக் ஸ்பேரோன்னு தானே? ஜாக் ஸ்பேரோங்கிற ஒரு பெரிய கடற்கொள்ளைக்காரன் உங்களுக்கு தெரியுமா? கேப்டன் சொல்லுங்க. கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. அவர் கேப்டன் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அவர் கப்பலுக்கு கேப்டனா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை மட்டும் கிடையாது. ஏன்னா ஜாக் ஸ்பேரோ சின்ன வயசுல இருக்கும் போதே அவரை சுத்தி நிறைய பைரட்ஸ் இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாருமே அந்த கப்பல்ல வேலை செய்யறவங்களா அல்லது அடிமைகளா தான் இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஜாக்குக்கு நான் இப்படி இருக்க கூடாது, நான் எப்பவுமே சுதந்திரமான ஒரு பைரட்டா இருக்கணும், சுதந்திரமான நான் கேப்டனா இருந்தா மட்டும்தான் முடியும், அதனால நீங்க எல்லாரும் என்னைய கேப்டன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதே ஒரு விஷயத்தை தான் அவர் பெரியவன் ஆனதுக்கு அப்புறமே எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருப்பாரு, என்னை கேப்டன் கூப்பிடுங்க. ஆனா என்னதான் இவர் மத்தவங்க கேப்டன் கூப்பிட சொன்னாலும் இவர் உண்மையான கேப்டன் கிடையாது. அதனால மத்தவங்க சொல்றதை கேட்டுதான் ஆகணும். இதனாலே ஒரு நாள் கடுப்பாகி பைரட்ஸோட ரூல் புக் ஒன்று இருக்கும், அதை எடுத்து பார்ப்பாரு. அதுல பைரட்ஸ்னா ஃப்ரீடமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லைனை பார்த்தவங்க இனிமேல நான் இப்படி இருக்க போறது இல்ல அப்படின்னு அந்த இடத்த விட்டு கிளம்பி போய் தான் அவரோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்பாரு ஒரு பைரட்டா. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல விக்கெட் வச்சு கப்பல்ல வேலை பார்ப்பாரு. அந்த கேப்டன் இறக்குற அந்த சமயத்துல இவர் கேப்டனா மாதிரி அந்த மொத்த கப்பலையும் டேக் ஓவர் பண்ணி சாலசரை தோக்கடிச்சு ஸ்பேரோ அப்படிங்கிற ஒரு பட்ட பேரை அவரோட பேருக்கு பின்னாடி வாங்கியிருப்பாரு. அன்னைக்குதான் உண்மையான கேப்டனா ஜாக் ஸ்பேரோ மாறுவாரு. அதாவது கேப்டனும் அவரோட பேர் கிடையாது, ஸ்பேரோவும் அவரோட பேர் கிடையாது, நடுவுல இருக்க ஜாக் மட்டும்தான் அவரோட பேரு. அதாவது சின்ன வயசுல இருந்து ஒரு பையன் நான் சுதந்திரமா வாழ்றதுக்காக கேப்டன் ஆகணும்னு நினைச்சான். அவன் நிஜமாலுமே ஒரு கேப்டன் ஆகும்போது தி கிரேட் சாலசரே அவன் தோக்கடிச்சிட்டான். அந்த நேரத்துல சாலசர் ஜாக்க பார்த்து இவனை குருவி மாதிரி தூக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த குருவி அதாவது அந்த ஸ்பேரோ அப்படிங்கிற பேரையே சாலசரை இவர் தோக்கடிச்சனால இவர் பேரோட சேர்த்து ஜாக் ஸ்பேரோன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த மத்தவங்க கொடுக்குற மரியாதைய அவரும் ஏத்துக்கிட்டு அவரோட பேரை கேப்டன் ஜாக் ஸ்பேரோ அப்படின்னு மாத்திருப்பாரு. அப்போ அவன் அங்க பார்க்கும்போது ஒரு பறவை மாதிரி இருந்தது. அன்னையில இருந்து என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எனக்கு பயத்தை ஏற்படுத்துற மாதிரி அவனுக்கு ஒரு பேர் வந்தது, ஜாக் ஸ்பேரோ. கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. அவனை யாராலையும் மறக்க முடியாது.